என்ன வாத்துச்சி வாழைத்தோப்பு பக்கம் வாட்டமா தண்ணியா நிக்கிறா? நோட்டம் பார்த்துடலாமா? ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ, இவனுக்கும் அவளுக்கும். சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதுவும் உங்களுக்காக தான். எனக்காகவா? உங்களுக்கு பிடிச்ச மல்லிப்பூவை வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. பூ வேற வாங்கி கொடுக்கறானே. நீயே வச்சு விடு. தலையில வைக்கிறான். இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்லாதடா. வாங்க போலாம். சீனு பழசா இருந்தாலும் ஜோடி புதுசா இருக்கு. டே கோட்டச்சாமி, உனக்குத்தான் கூடி வாழ ஒரு கூடு இல்லை. கூடி வாழ்ற இவங்களாவது கோடி வருஷம் நல்லா இருக்கட்டும். என்ன காடமங்கலத்துக்காரரு கண்டிராம போறீங்க? வாங்க. அட வாங்கண்ணா. யாருமே இல்ல. என்னே வா. அட உன்னத்தாயா வாயா. போய்தான் பாப்போம். பெரிய சிவாஜி சிலுத்துக்கிட்டே திரியிறாரு. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? எங்க ஊர்ல பூரா கொல்லிக்கண்ணா இருக்கு. இந்த ஊர்லயாவது நல்ல கண்ணு இருக்கான்னு பார்க்க வந்தேன். பாத்துட்டியா? பார்த்துட்டேன், போறேன். என்ன போற? இங்க ஒருத்தி தனியா உட்காந்து குத்திட்டு இருக்கேனே, வந்து உலக்கைய பிடிச்சி உரல்ல போடுவியா? இப்படிதான் அன்பா அரவணைப்பா பேசுவீங்க, அப்புறம் ஆப்ப வச்சு விட்டுருவீங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். நான் அப்படியா? ஐயோ, விட மாட்டேங்கிற ஆளுகளே. வாயா, வந்து பிடிச்சி ஒரு போடு போடியாண்ணா. சரியாத்தான் வரும்னு நினைக்கிறேன். 2 உலக்கையோட தான் இருக்காளு. ஒண்ணு உடஞ்சா என்ன பண்றதா? யோ, உதவி பண்ண கூப்பிட்டா இடுப்புலையா கை வைக்கிற? சும்மா அது சும்மா சும்மாவா? நரசங்குளத்துக்காரி ஐயோ, ஆரம்பிச்சிட்டாளுடா இவன் அநியாயத்தை. தெருவுல அடி அவன அசிங்க. போன மாதிரி வீட்டுல எங்க போற? புலி மாதிரி திரிஞ்ச எண்ணெய ஒரே நிமிஷத்துல பூனையாக்கிட்டாலே இந்த புழு. சரி ஏயா, நீ இவ்வளவு கில்லாடியா இருக்கே இல்ல, அப்புறம் ஏன் ஒரு 2 பொண்டாட்டிகள் ஓடி போயிட்டாளுங்க? அடிப்போடி இவளே. இந்த காட்டாறு இருக்கே, அது கம்மா பார்த்து கடல் பார்த்தா பாயுது. ஆழம் பார்த்த இடத்துல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி தான். அவளுகளுக்கு என் கூட வாழ கொடுத்து வைக்கல. அதை பத்தி பேசாத, என் மனசே வேதனையா இருக்கு. ஏ கோட்டை, நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாதயா. உனக்கு நான் இருக்கேயா. ஐயையோ, நீ அப்பப்ப வந்து போயா. பொடி கிறுக்குச்சிருக்கி. நீ வாழ வேண்டிய புள்ள. நான் வாழ்க்கை கட்ட ஆளு. மனச மன்னார்குடிக்கும் மதுரைக்கு அலைய விடாத. வர்றேன்டா. யோ, திரும்பவுமா? பேச்சு வாக்குல என் பாவடையை எடுத்துட்டு உன் சட்டையை விட்டுட்டு போறியா? பழக்க தோஷத்துல மேலாடன்னு நினைச்சு உன் பாவாடையே எடுத்துட்டேன் புள்ள. கோட்டை, யோ கோட்டசாமி, அப்பப்ப வந்து போயா. இந்த ஊதா சேலை கட்டின ராதா உனக்காக எப்பயும் காத்துட்டு இருப்பேயா. It's okay, it's Sorry, okay. sir, sorry. No problem. Excuse me. Yes, sir. நீங்க ஸ்பெக்ஸ் போடாதீங்க. ஐ மீன் கண்ணாடி போடாதீங்க. ஏன் சார்? உங்க கண்ணோட அழகை அது மறைக்குது. நான் உண்மையை தான் சொன்னேன். சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லக்கூடாதா? Sorry, sir. Sorry.
சாரி சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐ லைக் யுவர் ஐஸ். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லக்கூடாதா? கூப்பிட நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஓ, மருந்தடிக்க வந்திருப்பானோ? வாங்க ஏறிக்குங்க. சாரி, எனக்கு உன் கூட சைக்கிளில் வர பிடிக்கல. அப்ப ஏரோப்ளேன்ல ஏறி பறக்க ஆசைப்படுறாளோ? இந்தாங்க இந்த பூவியாச்சும் வச்சுக்கோங்க. வெரி வெரி சாரி. எனக்கு இப்போலாம் ஜாஸ்மின். ஓ மை காட், உனக்கு இங்கிலீஷ் புரியாதுல்ல? எனக்கு இப்போல்லாம் மல்லிப்பூ பிடிக்கிறது இல்லை. ஐ ஒன்லி லைக் ரோஸ். என்ன நடக்குது அங்க? என்னங்க நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ தம்பிய பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுவா போல இருக்கு. சரி, என்னன்னு கேட்டு பாப்போம். அது என்னங்க உதட்டுல செவப்பா சாயம், தேன் மிட்டாயை தின்னுட்டு வாய் கழுவாத குழந்தை மாதிரியே இருக்கு. மை காட், இதெல்லாம் வேண்டாங்க, நல்லாவே இல்லை. நீங்க எப்பவும் போல யதார்த்தமா இருந்தா தான் நல்லா இருக்கும். அது ஏன் இஷ்டம். மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். என்னடா நீ கையில பூ வச்சிருக்க, அவ உன் காதுல பூவை வச்சுட்டு போயிட்டாளா? என்னது தென கிழக்க போகிறேன் இன்னைக்கு மேற்க போகுது? கடுப்பேத்தாம போயிரு. கடுப்பு வரத்தானே செய்யும். காதல்ல தொத்தா கடுப்பு வராம கவர்மெண்ட் கொடுக்குற சத்துணவு உருண்டையா வரும். சும்மா ஏதாவது பேசிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காதானே. அவங்க ரொம்ப நல்லவங்க. டே, அந்த பிள்ளை நான் வீடு வீடுக்க போய் களை வாங்குற பிள்ளை என்ன சொன்னேன்? அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. என்ன இப்படி புலம்பிக்கிட்டு போறான்? ஹாய் மீரா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார்? நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா ப்ரொமோஷன் ஆக போறீங்க. சார், எஸ், உங்களுக்காகவே ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்டிருக்கேன். அவர் ஓகே சொல்லியிருக்கார். அவர் தான் எனக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணார். ஓ தேங்க்யூ சார். எனக்கு ஒருத்தரை பிடிச்சி இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், அதான் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். சண்டே ஹாலிடே. இந்த வில்லேஜில் எப்படி இருக்கீங்க? போர் அடிக்கல? அதையும் கேட்குறீங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். தனியாக வேற இருக்கேனா, ஒரே டென்ஷன். இந்த சண்டே லீவ்ல வெளியே எங்கேயாவது போலாமே, ஒரு டூர் மாதிரி. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னடா கேட் சாத்தி இருக்கு? பூட்டிட்டு தான் உள்ள இருப்பாங்க. டேய் இருப்பாங்கடா. திறந்து விடுறா. ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்டா. என்னடா பூட்டி இருக்கு? அந்த ரூம் பாரு. மாப்பிள இங்கேயும் இல்லைன்னா எங்கடா இருப்பாங்க? பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. வா போய் பாப்போம். சரி வாங்கடா, தினமும் போற வழியில பாப்போம். வாடா. டேய், இது அந்த வாத்தியாரோட ஸ்கூட்டர் தானே? டேய் ஆமாடா, அவன் வண்டி அது. அப்ப இங்க தான்டா எங்கேயாவது இருக்கணும் அவங்க. வண்டி என்ன பண்ணிட்டு எங்க இருக்காங்க? ஏய் வாடா உள்ள போய் பாப்போம்டா. யாரேங்கனா? டேய் உள்ள போடா. பாப்போம்டா. வாடா அங்கிட்டு போய் பாப்போம். ஏதோ சவுண்டு கேக்குது. எங்க? ஏதோ சத்தம் கேக்குது. டேய் அங்கதான்டா சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்க்கலாம்டா, வாடா. ஆமா. டேய் இங்க தான்டா அங்கேயே கேக்குது. இங்கிலீஷ் பேசும்போது சந்தேகப்படுறேன்.
இந்த வேலை தான் ஊரு விட்டு ஊரு வந்தியா நீ? அறிவில்ல பொம்பளை நீ எல்லாம் என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் வெயிட் பண்ணுங்க. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? people. மனசு என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சிருக்கி உன்னலாம் டேய் இல்ல அவனை அறுத்து போடுடா. டேய் ஓர வாய் பேசுற வாயில குத்து போடுறா. யாரு village people? இப்படி பண்ணியாடி அறவனே நீங்க நீ பண்ணியா பல்லோட இழுத்துட்டு வாங்கடா அவனை ஊருக்குள்ள விட்டு போவோம். ஆமாடா ஆமாடா இவங்க ரெண்டு பேர் பண்ணதையும் ஊர் முழுக்க சொல்லி இவங்க ரெண்டு பேரும் நடுத்தரல பாட்டி இவங்க மானத்தை வாங்கினா தானே சரியா வரும். ஆமாண்டா என் ஃப்ரெண்டு உங்களை எப்படி லவ் பண்ணான்னு தெரியுங்களா? இவ்வளவு கேவலமா பண்ணிட்டீங்களே. ச்சீ. ஏய் இவளா வாங்க போங்க மரியாதை பேசிட்டு இருக்கா? இவள செவுல அரஞ்சு கூல் நோ டென்ஷன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கடா. நான் ஒன்னும் கம்பல் பண்ணி அவங்கள அட்டெண்ட் பண்ணல. ரெண்டு பேர் மனுஷம் ஒத்து போச்சா? ஓகே ஏய் மனச பத்தி நீ பேசாதடா. உடம்பு ஓகே இட்ஸ் ஓகே உடம்பு தான் ஒத்து போச்சு. இட்ஸ் ஆல். இதை நீங்க வெளியே சொன்னா நோ யூஸ். இத வெளியே சொல்லாம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுவேன். நீங்கெல்லாம் வில்லேஜ் பாய்ஸ், விவரம் தெரியல, விலைக்கவும் தெரியல. லைஃப்ல மணி பணம் இருந்தா எது வேணாலும் நினைத்து ஆடலாம். சோ நான் இப்ப சொல்றது என்னன்னா உங்க 3 பேத்துக்கும் ஆளுக்கு 10,000. ஓ மை காட், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? ஐ மீன் 10,000 கொடுத்துடுறேன். பைக் வாங்கிக்கிங்க. சைக்கிள்ல போய் நீங்கெல்லாம் சைட் அடிச்சீங்கன்னா சாணி உருட்டுறவ கூட உங்களை திருப்பி பார்க்க மாட்டா. உங்களுக்கு பைக் வாங்கி தாரேன். 1000 பொண்ணுங்க இந்த பொண்ணு மாதிரி உன் கூட வருவா. ஏய் பணத்தை காட்டி எங்களெல்லாம் மயக்க பாக்குறியா? நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஓகே, நீங்க 3 பேரும் அவங்கள லவ் பண்ணீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்பா? எதுக்கு லவ் பண்ணீங்க? எதுக்கு பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணாதான் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாய்ஸ், டெல் மீ. ஏய் எல்லாரும் பண்றதானே நாங்களும் பண்ணுவோம். அப்போ நாங்க 2 பேரும் பண்ணத்தானே பண்ண போறீங்க. அதுக்கு தான் லவ் பண்ணீங்க. நான் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இவங்களை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். ஐயோ சார், தாராளமா என்ஜாய் பண்ணிக்கிங்க. என்னால முடியாது சார், ப்ளீஸ். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குங்க. ரொம்ப டேஞ்சர் வில்லேஜ். வேலையை சொன்னாங்கன்னா எனக்கு வேலை போயிடும். உனக்கு அவமானம். ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தப்பு சார். தப்புதான், மிஸ்டேக், ஐ நோ. பட் ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்றதில்ல. சின்ன பசங்க என்ன பார்த்து ஜஸ்ட் லைக் தட். இருந்தாலும் நான் எப்படி சார்? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் இடியட் ஃபூல்? பச்சை பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க. நான் ஃபயர்ல நின்னுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க ப்ளீஸ். வெரி குட், ஐ லைக் யூ. உன்கிட்ட பிடிச்சத இந்த காம்ப்ரமைஸ் தான். ஓகே பாய்ஸ், no problem. You carry on. Enjoy your lovable girl. It's my treat. என்னப்பா இங்கே உட்காந்துருக்க?
அது ஒன்றும் இல்லைண்ணே. காதல் பண்றவன் காத்து கிடக்கிறது சகசம் தானே. நீ என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லப்பா, கையில 10 காசு இல்ல, வாய் நம்ம அரிக்குது, கையும் நம்ம அரிக்குது. கரும்பு தோட்டத்துக்குள்ள போனோன்னு வச்சுக்க, ஒரு 5 கட்டை வெட்டி மார்க்கெட்ல வித்தனா நல்ல காசு கிடைக்கும். ஆளுகள் வந்தா எனக்கு பார்த்து சிக்னல் கொடுக்குறியா? யோ, உன்னோட என்னை கூட்டி சேர்க்க பாக்குறியா? போயா. உன் காதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ல, என் களவுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது? கொண்டு எடுக்கிறானே. என்னடா ரொம்ப யோசிக்கிற? போய் தொலை. யாரா வந்தாங்கன்னா சத்தம் போடுறேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் நல்ல மனசுக்கு உன் காதல் நல்லா வாழும்டா. ஆத்தாடி ஆத்தா, ஆத்தாடி ஆத்தா, நான் என்ன பண்ணுவேன்? தங்க மகராசிய இங்கிட்டு தலதலன்னு வளர்த்து வச்சிருக்காரு, இங்கிட்டு உரத்தை போட்டு தலதலன்னு வளர்த்து வச்சிருக்காரு. எனக்காக இவளை கரும்ப கொடுத்த விவசாயி அம்மா. ஏய் வார்த்தி, பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்காம இங்கனே பணியனோட உட்கார்ந்துருக்க. ஒய் கமிங் திஸ் மேன். நீங்க என்னடா அவனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிய? உள்ள என்னடா சத்தம் கேக்குது? ஏய் கார்மேக அங்க இருக்கே போற. ஐயோ, இந்த புள்ளையோட அவன் இருக்கேன். அவனை இழுத்துட்டு போடா. நான்சென்ஸ். டேய், போய் அவனை ஏதாவது பண்ணுடா. அவனு பக்கத்துல இருக்கே, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கிய. அங்க என்னடா நடக்குது? நான் சொல்றேன் கேளுமா. சொல்றியா? இல்ல இங்க நடக்குது போய் சேம்பேல்ட்ட சொல்லவா? என்ன ஏன்டா இழுத்துட்டு போற? விடுடா. ஏய், நீங்க பண்றது ரொம்ப தப்புடா. ஒண்ணு மண்ணுமா பழகிட்டு அவனுக்கு த்ரோ பண்ண எப்படா மனசு வந்துச்சு? அம்மா! டேய், நீ பெரிய இவனோடா சேர்ந்துட்டு சொல்லுவியா? உயிரோட விட்டாதான் சாவிடா. Finish? லைஃப்ல நன்றிங்கிறது ரொம்ப முக்கியம். அது உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் சார். தேங்க்யூ. மாப்ள, இன்னைக்கு தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், அந்த பாரு சேது நிக்கிறான். இவன் எங்க நிக்கிறேன்? டேய் மாப்பிள, மன்னிச்சுக்கடா. நாங்கள் தான் அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆமாடா, உண்மையாவே அவங்க உன்னை தாண்டா விரும்புகிறாங்க. நாங்கள் கூட சந்தேகப்பட்டு பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தோம். ஆனால் அவங்க 2 பேரும் டியூஷன் தாண்டா எடுத்துகிட்டு இருந்தாங்க. டேய், நான் தான் சொன்னேன்ல அவங்க நல்லவங்கன்னு. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஒரு நல்லவங்கள போய் சந்தேகப்பட்டுட்டேன்னு. மாப்பிள, நீ சந்தோஷமா இருடா. அவங்க உனக்கேற்ற பொண்ணுடா. அவங்க உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, அவங்க எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க நின்றுக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்கடா. ரொம்ப மரியாதைக்கார பொண்ணுடா. ஆமாம்ல, ரொம்ப நல்ல பொண்ணு.